கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஒரு வார காலத்திற்குள்ளாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தேசிய மனித உரிமை ஆணையம். இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் விடுத்திருக்கக்கூடிய நோட்டீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த வாரம் விஷ சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் தற்போது இறந்துள்ளனர். மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தேசிய மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து தற்போது புகாராக வழக்கு பதிவு செய்து தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபிக்கும் ஒரு நோட்டீஸ் என்பது அளித்துள்ளது. அதில் ஒரு வாரத்திற்குள் விரிவான அறிக்கை என்பது தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதில் தற்போது இந்த விஷசாராயம் சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கை, பாதிக்கப்பட்டோருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட விவரங்களையும், மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட நிவாரணம், இழப்பீடு உள்ளிட்ட விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக விரிவான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் தேசிய மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.